ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே ஓ சாயப்பா உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூட இருக்கிறவங்களில் ஒரு சிலர் அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாதுன்னு நினைக்காத. பல சமயங்களில் அமைதியாக இருப்பவர்கள் தான் அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியசாலியாக, எதுக்கும் பயப்படாதவங்களா வீரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் அனுசரித்து பொறுத்து போக தெரிந்தவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள போல நீயும் மாறக்கூட முயற்சி செய். எந்த அளவுக்கு அமைதியாக இருந்துக்கிட்டே உனக்கான காரியங்களை நீ கண்ணும் கருத்துமா கவனமாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியுங்கிறது தான் உண்மை. எப்போதும் எல்லா நாளும் இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ போகும் பாதையில் என்ன நடந்தாலும் துணிச்சலோடு நீ தைரியமாக இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடுமேன்னு செல்லமே. ஆசைப்பட்டு பொய்யான வாழ்க்கையை போலியாக வாழ்வதை விட உண்மையான வாழ்க்கையை பாசத்தோடு வாழ்ந்துடு. உன் மன வலியையும் வேதனையும் குறைச்சி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக நீ வாழும்படி செய்ய போகிறேன். எப்போதுமே உன்னை பெற்றவங்க கிட்ட போய் நீ எங்களுக்காக என்ன சேர்த்து வச்சிட்டேன்னு கேட்க வேண்டாம். நீ சின்ன வயசில் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருக்க உணவை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் உன்னுடைய பெற்றோர்கள். ஆமீன் தங்கமே, உனக்கு தெரியாத பல விஷயங்கள், நீ அறியாமலேயே உனக்காக அவங்க செஞ்ச தியாகங்கள் என அனைத்தையும் இந்த சாயப்பா நான் மட்டும்தானே அறிவேன். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, ஆனால் அதை விட நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம். அதனால் உன்னை பெற்றவங்களை நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மதிப்பு குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ பேசவும் நடத்தவும் வேண்டாம். கடல் பெருசாக இருந்தாலும் அதில் இருக்க சந்தோஷங்களை தருவது சின்ன சின்ன அலைகள் என்பதை போலதான். வாழ்க்கையில் நீ பார்க்குறதையெல்லாம் பெருசாக நினைக்காத. அதை தாண்டி வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நான் சந்தோஷங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை பெற்றவங்களும் உன் சாயப்பா நானும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிருக்கோமே தவிர ஒருபோதும் நீ கஷ்டப்படணும், நீ செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு யோசிச்சது கூட கிடையாது என் செல்லமே. நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னா நல்லவன் போல நடிச்சா போதும். ஆனால் கெட்டவன்னு பேர் வாங்கணும்னா நீ உண்மையை பேசினாலே போதும். இப்போ புரியுதா? உண்மையை பேசுகிறவங்கெல்லாம் இந்த உலகத்தில் பொய்யான பட்டத்தை வாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்காக நீ வேணும்னா நியாயம் கேட்காம இருக்கலாம், ஆனால் இந்த சாயப்பா எப்போதும் உனக்கான நியாயத்தை கிடைக்க செய்தே தீருவேன். சில சமயங்களில் புத்திசாலி ஜெயிச்சதை விட சாதித்ததை விட பொறுமைசாலி தான் அதிகமாக சாதித்து வாழ்கிறாங்க. நீயும் பொறுமையாக இருந்து உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் போது மிக பெரிய அளவில் உன்னால் ஜெயிக்க முடியும். யாராவது ஒருத்தர் செய்கிறது, அவங்களுடைய செயலோ அவங்க பேசுகிற விதமோ உனக்கு பிடிக்கலைன்னா அவங்கள பார்த்து கோபப்படுறதை விட அவங்கள விட்டு ஒதுங்கி போக பழகு. அடுத்தவங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்கள பற்றி நீ பெருசாக பேசும்போது தானே அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அவங்க சொல்கிற வார்த்தைகளை நீ காது கொடுத்து கேட்காத. அவங்க செய்கிற செயல்களையும் நீ கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்காத. முக்கியமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நீ குறைச்சிக்கிட்டாலே யாருடைய செயல்களும் வார்த்தைகளும் எந்த விதத்திலையும் உன்னை காயப்படுத்த முடியாதல்லவா? நீ நல்லா வாழ்ந்தீனா 10 பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதுவே நீ கஷ்டப்பட்டினா அதே 10 பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்ந்தாலும் குறை சொல்ல தான் செய்யும், கஷ்டப்பட்டாலும் உனக்கு திறமை இல்லை, உனக்கு திராணி இல்லை, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு உன்னை ஏளனமாக பேச தான் செய்யும். அதனால் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்காம உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒரு உண்மையை வீழ்த்துவதற்கு 1000 பொய்கள் சொல்லணும், ஆனால் 1000 பொய்களை வீழ்த்துவதற்கு ஒரு உண்மையை சொன்னாலே போதும். நீ எப்போதும் எந்த இடத்திலும் உண்மை பேச தயங்காதே. எந்த அளவுக்கு நீ பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை எந்த இடத்துல உட்கார வைப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.
எதிரி எவ்வளவு பெரியவங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியமல்ல. அதை தைரியமாக எதிர்த்து நிற்கும் திறமை உனக்குள்ளே இருக்குது பத்தியா, அதுதான் முக்கியம். தேவையில்லாத விஷயங்களை தைரியமாக எதிர்த்து நில்லு. உனக்கான லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் மன நிம்மதியையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லு. இன்னைக்கு ஏமாந்தது நானாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இதே ஏமாற்றம் இன்னொருத்தர் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்ன ஏமாத்துனதுக்கு இன்னொருத்தர் உங்களுக்கு அதுக்கான பதிலை கொடுப்பான்னு சொல்லிட்டு தைரியமாக போ. கண்டிப்பாக உனக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்தான், கெட்டதை செஞ்சானா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவா இருப்பேன்? உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திலும் நீ கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்க. மீளவே முடியாது, சமாளிக்கவே முடியாது நினச்ச எத்தனையோ பிரச்சனைகளை சமாளித்து தானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வருத்தப்படாத. உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ அமைதியாக இருந்தாலே போதும். காலம் கண்டிப்பாக உன் காயங்களுக்கு மருந்து போட்டுடும். நீ செஞ்ச தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் நீ செஞ்ச துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும் கூட கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செஞ்சதை விட சிறப்பாக பல மடங்கு உனக்கு செஞ்சுட்டு போகுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னால் முடிஞ்சால் எல்லாருக்கும் நல்லது செய். தேவையில்லாமல் யாருக்கும் கெட்டது செய்யக்கூட நினைக்காதே என் செல்லமே. மனிதர்கள் எப்போதும் மற்றவங்க கிட்ட இருக்கிற குணத்தை ஏதாவது நல்ல குணமாக இருந்தால் அதை கற்றுக்கலாம். ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்க முடியாது. இயல்பாகவே உனக்குள்ள தெய்வ பக்தி இருக்கணும். நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எப்போதும் நீயாகவே இரு. தங்கமும் உலோகம்தான், தகரமும் உலோகம்தான். ஆனால் தங்கம் விலை அதிகம், தகரம் விலை மிகவும் குறைவு. ஆனால் தகரத்தை வச்சு நிறைய பாத்திரங்கள் உபகரணங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் விலை உயர்ந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு தனியாக எதையும் செய்ய முடியாது என் செல்லமே. இப்போ புரியுதா? தகரம் விலை கம்மின்றதுக்காக அது மட்டமும் இல்லை, தங்கம் விலை ஜாஸ்தின்றதுக்காக அது உயர்ந்ததும் இல்லை. நீயாக இரு. ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு உலோகத்துக்கும், ஒவ்வொரு விஷயங்களுக்கும், ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அதனால் நீயாக இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. நீ தங்கமோ தகரமோ மற்றவங்க உன்னை எப்படி வேணால் பார்க்கட்டும். ஆனால் நீ தங்கமான என் செல்ல பிள்ளைன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். உன்னை போல இன்னொருத்தரை பார்க்க முடியாது என் செல்லமே. நீயாக இரு. உன்னால் முடியாத ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் யாராலுமே செய்ய முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செய்ய முயற்சி செய். இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை மற்றவங்களால் செய்ய முடியாததை கூட உன்னால் செய்ய முடியுன்ற அந்த மன உறுதியும் தைரியமும் துணிச்சலும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ ஒருபோதும் அடுத்தவங்களைப் போல வாழ நினைக்காதே. யாருக்கும் இல்லாத சிறப்பம்சமும் தனித்திறமையும் தனித்துவத்தையும் நான் உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன் என் செல்லமே. சர்வ சாட்சியாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். எதிர்காலத்தை நினச்சி நீ கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் உன்னை வாழ வச்ச நான், உன்னை வழி நடத்திய நான், இனிமேலும் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் வர்ற கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் கடந்து போக கற்றுக்கோ. யார் ஏமாத்தினாலும், யார் உன்னை கேலி பண்ணாலும், துரோகம் செஞ்சாலும் அதை கடந்து வந்தாதான் வாழ்க்கையை வாழ முடியும். கஷ்டங்களையே கடந்து போகாமல் யாராலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. எப்போதுமே நீ உன்னை உயர்வாக நினைக்க பழகு. நீ எந்த அளவுக்கு உன்னை உயர்வாக நினைக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை உயர வைப்பேன், வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். எப்பொழுதும் நீ என்கிட்ட எதையாவது கேட்டு தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு இல்லை. நீ எதை கேட்ப நினைப்பியோ, எதுக்காக ஆசைப்படுவியோ, எது உனக்கு பிடிக்குமோ அதை நானே உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் நன்றி சொல்ல மட்டும் தயாராக இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன் என் தங்கமே. கஷ்டமோ நஷ்டமோ
எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. மாயமான பொய்யான இந்த உலகத்தில் உன் காயங்களுக்கெல்லாம் நியாயங்கள் தேடிக்கிட்டு இருந்தீன்னா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய பழகு. காலதாமதம் ஆகிட்டே இருக்கே, எனக்கு நடக்க வேண்டியது நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்க ஆசைப்பட்டனேன்னு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நீ புலம்புற புலம்பல்கள் எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நிச்சயம் சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். நீ நினச்ச காரியங்களையும் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன்.